ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் எபிசோட் பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த எபிசோடில் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஜூடா தான் லீட் கேரக்டர்னு தெரிஞ்சதும் அப்படியே ஷாக்கிங்கில் நின்றுட்டுருப்பா. சரி, ஓகே, அந்த கார்ட்டூன் புக்கில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மியை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஹீரோயின் வந்து வேகமாக ஓடி போய் அந்த சின்மியை வச்சிருந்து அந்த சீக்ரெட் புக் எடுத்து படித்து பார்த்துட்டு இருப்பா. சின்மி வந்து அதை பிடுங்க வரதுக்குள்ளே ஹீரோயின் வந்து அதை எடுத்துப்பா. அப்போ தான் ஹீரோயின் வந்து அந்த புக்கில் இருக்க கேரக்டர்ஸ் நேமே பார்ப்பா. ஜூடா தான் அதில் ஹீரோயின் போட்டிருப்பாங்க, நம்ஜு வந்து ஹீரோன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கியூங்கும் லீயும் வந்து சப்போர்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவளோட கேரக்டர் என்னன்னு போட்டிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா கேரக்டர்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகி அந்த புக்கை தூக்கி அப்படியே கீழே போட்டுருவா. இந்த கார்ட்டூனில் இவளோட வேலையே வந்து கியூங் பின்னாடி சுற்றுறது. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கும். இதுதான் இவளோட கேரக்டர் இந்த கார்ட்டூனில். கட் பண்ணி நம்ஜுவையும் ஜூடாவையும் காட்டுவாங்க. ஜூடா வந்து நம்ஜுவோட பேக்கை தூக்கிட்டே வரான். ஒரு டைமில் தூக்க முடியாமல் அப்படியே கீழே வச்சிடும். அதுக்கப்புறம் அவன் பேக்கில் இருக்க கிச்சன் பார்த்து இது என்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமே. அதுக்கு நம்ஜு வந்து ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எதுக்காக இதை நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூடா வந்து கேட்கும். அதுக்கு நம்ஜு வந்து அன்னைக்கு நீ என் ட்ரெஸ்ஸு மேலே கலர் பொடியெல்லாம் கொட்டினல, அந்த யூனிஃபார்முக்குள்ள காசை வந்து நீ திருப்பி கொடுக்கும்போது இந்த கீச்சனை வந்து நீ எடுத்துக்கோ, அது வரைக்கும் இந்த கீச்சன் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கை தூக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு போயிடுவான். நம்ஜு வந்து வேணும்னே ஜூடா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் டான் வந்து அவங்களுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா கேரக்டர் கொடுத்துருக்கதை பற்றி சின்மி கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சின்மி சொல்லுவான், இந்த காமிக் வேர்ல்டே படித்தவங்க அந்த ரைட்டர் தான், அந்த ரைட்டரை பற்றி நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து என்னால் அப்படிலாம் இருக்க முடியும்னு சொல்லும்போது உனக்கு ஒரு டிக்னிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பானே. ஹீரோயின் எஞ்சி காண்டாகி எனக்கு எந்த ஒரு டிக்னிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி அந்த ரைட்டரை பிடிச்சி அசேசியமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ சின்மி வந்து நல்ல வேலை நான்லாம் இந்த ரைட்டர் கிடையாது, இந்த கிளிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி புலம்பிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுவாங்க நம்ம ஹீரோயின். சின்மி வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது போதும், நீ உன்னோட சீனுக்கு போய் நடி அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போடுவாங்களே. கரெக்டாக ஹீரோயின் வந்து அப்படி பிளிங்க் ஆகி அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்து நின்றுவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட டிராயிங் கிளாஸில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே பைக் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாமல். இந்த காமிக் புக்கோட ஹீரோயின் வந்து ஜோடா, பட் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் வந்து டான் தான். ஹீரோயின் வந்து ஜோடாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே மட்டும் தனியாக அப்படியே ஒரு வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்கும். அது வந்து ஹீரோயின் மேலேயும் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஜோடா கிட்ட போயிட்டு நீ தள்ளி உட்கார, உங்கள் இடத்துல நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்களே. பட் ஹீரோயின் மேலே மட்டும் அது அடிக்கவே அடிக்காது, ஜோடா மேலே மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கும். ஜோடாவை வந்து தள்ளி தள்ளி கீழே தள்ளி விட்டுருவாங்க, அந்த வெளிச்சம் வந்து அவங்க மேலே படணும் அப்படின்றதுக்காக. கொஞ்ச நேரம் அவங்க மேலே அந்த லைட் அடிச்சுட்டு தான் இருக்கும். திடீர்னு காணாமல் போயிடும். எங்கன்னு பார்த்தா ஜோடா கிட்டே அடிச்சுட்டு இருக்கும் அது. ஏன்னா காமிக் வேர்ல்டோட ஹீரோயின் அவங்க தான். ஸோ அவங்கள தான் அதில் வந்து ஸ்பெஷலாக காட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ரைட்டரை திட்டுவாங்க, ஐயோ ரைட்டர் நீ ரொம்ப கிளவர் தாயா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ஜு வந்து ஜோடாவை வந்து வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பான். ஜோடா வந்து அவங்களோட ஹேரை வந்து ரொம்ப க்யூட்டாக சரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினோட மிஸ் வந்து இன்னைக்கு ஹீரோயின் தான் வந்து ப்ராஜெக்ட் மாடலாக இருக்க போகிறாங்க, அவங்கள பார்த்து தான் நீங்கள் எல்லாரும் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களே. அவங்க நடந்து வரும்போது கீழே விழுந்துருவாங்க, ஒரு பென்சிலும் கீழே விழுந்துடும். அதை வந்து நம்ஜுவும் ஜோடாவும் குனிஞ்சு கீழே எடுக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரை இடிச்சு பார்த்துப்பாங்க. இந்த சீனை வைக்கிறதுக்காக தான் என்ன கீழே தில்லு விட்டீங்களா டேரக்டர் அப்படின்ற மாதிரியே கத்தி பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் ஹீரோயினை வந்து நடுவில் உட்கார வச்சு அவங்க மேம் வந்து எப்படிலாம் வரையணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ஜு வந்து ஜூடாவை வந்து வரைஞ்சி வச்சிருவா. அதை வந்து எல்லோரும் பார்த்துருவாங்க. இந்த மாதிரி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்து கிட்ட போய் பார்ப்பானே, பார்த்தா ஜூடாவே அவ்வளோ நேரம் வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். பட் ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பான் ஜூடாவை. அவங்க மேமும் வந்து அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு நீ இந்த கண்ணை வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கா, ரொம்ப டீப்பாக போய் வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜூடா வந்து நம்ஜு வரைஞ்ச பிக்கை வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கான்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கையக்கெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொம்மையை போட்டு உடைப்பாங்க. அப்போ தான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாஸ் வந்து அவங்கள எட்டி பார்ப்பாங்களே. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சாதான் இங்கே என்ன பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இருந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா இது சீன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் அவங்க பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க நடுவில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பொம்மைலாம் உடையாமல் அப்படியே அழகாக அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கும். வெளியே வந்து கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சேர் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். என்னடா இதை காமிக் வேர்ல்டுன்னு தானே சொன்னாங்க, எல்லாமே மேஜிக்காக இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சிம்னியை பார்த்து இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னியை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வந்து இது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சிம்னியை கேட்பான். அப்போ தான் அவன் வந்து இந்த காமிக் வேர்ல்டில் நடக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நீ உட்காந்துட்டு இருந்தால அந்த சீன் வந்து ஸ்டேஜ், அதுக்கப்புறம் நீ பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சல அந்த சீன் வந்து ஷேடோ, அதாவது நம்ம இப்போ பேசுகிறோம்ல இதெல்லாம் வந்து ஷேடோ. ஸ்டேஜில் நடக்கிறது மட்டும்
மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பட் உனக்கும் எனக்கும் சில பேருக்கு மட்டும்தான் ஷேடோவில் நடக்கிறதும் ஞாபகம் இருக்கும். அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் புரியும். அது மாதிரி நம்மளால் அந்த ஸ்டேஜ் சீனை வந்து மாற்றவே முடியாது. ரைட்டர் என்ன எழுதுகிறாங்களோ அது ஸ்டேஜ் சீனில் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து நான் ஸ்டேஜ் சீனை கண்டிப்பாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. லைப்ரரியில் ஒரு பையனை வந்து காட்டுவாங்க. அவனோட பின்னாடி மட்டும் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அவனோட ஃபேஸை வந்து காட்டவே மாட்டாங்க. கட் பண்ணி சிங்கிங் கிளாஸில் காட்டுவாங்க. எல்லோரும் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோயின் மட்டும் காதில் வாக்மேனை மாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எல்லோரும் ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாங்களே. கட் பண்ணி ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவங்களும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து காமிக் புக் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் எல்லோரும் வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பாங்க. எல்லோரும் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்களே. பார்க்குறதுக்குள்ள எல்லோரும் மறுபடியும் ஸ்டேஜ் போயிடுவாங்க. ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து அவங்களோட லெசன் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கையில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் வந்திருக்கும். சரி ஓகே, எனக்கு பிடிச்சதையாவது எனக்கு கொடுத்தீங்களே ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள ஸ்ட்ரா போடுறதுக்காக வந்திருப்பாங்களே. பட் அது உள்ளே போகாது ஸ்ட்ரா. கரெக்டாக காமிக் வேர்ல்ட் ஹீரோயின் ஜோடா வந்துடுவாங்க. அந்த இடத்துல ஜோடாவோட வயிறு வந்து ரொம்ப சத்தம் போட்டுருக்கும். அவங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும் போல். அதனால தான் ரைட்டர் வந்து ஹீரோயின் கையில் அந்த ஸ்ட்ராவை வர வச்சுருக்காங்க. சரி ஓகே நீயே குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜோடா கிட்ட வந்து ஹீரோயின் வந்து கொடுக்க மனசு இல்லாமல் கொடுத்துட்ருப்பாங்க. ஜோடா வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு எப்போல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீ கரெக்டாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. ஆப்போசிட்டில் கரெக்டாக ஏ3 கேங் வந்து பைக்கில் வந்திருப்பாங்க. அவங்க வந்து மணலில் பைக் ஓட்டிகிட்டு வர்றதுனால எல்லா புகையும் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே வந்துருமே. ஹீரோயின் வந்து எனக்கு வந்து சோதனைடா இதெல்லாம் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ஜு வந்து ஜோடாவை பார்த்தோன்னே அவங்ககிட்ட போயிட்டு அவன் பேகை வந்து கொடுத்துட்டு இந்தாவா தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜோடா வந்து நம்ஜு கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நேற்று நான் பார்ட் டைம் ஜாப் போனேன், உங்கள் யூனிஃபார்ம் வந்து நான் வந்து வீணாக்கிட்டேலாம், அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ஜு வந்து அப்போ நீ கண்டிப்பாக கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ளே கடன் அடைச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. ஆமான்னு சொல்லிட்டு ஜோடாவும் அங்கேருந்து ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி மில்க்கு நான் குடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கேன்டீனில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த கூட்ட நெரிசல்கள்லாம் பூந்து போய் அந்த மில்கை வாங்கிடலான்னு சொல்லிட்டு போவாங்களே. கரெக்டாக அங்கே வந்து ஏ3 கேங்லாம் வந்துடும். ஃபுல் கேர்ள்ஸும் அவங்கள சுற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க கீழே. ஹீரோயின் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருவாங்க. நனைஞ்சு எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை வந்து என்னை குடிக்க விடாமலே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அஞ்சு வந்து கேன்டீனில் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன் அப்படின்னா ஜூடா வந்து இதுதான் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க குடிக்கிறதுனால அதை வாங்கி இவனும் குடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மில்க் ஷேக்கையும் வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். நீ வந்து அதில் ஒரு மில்க் ஷேக்கை ஆட்டை போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்களே. நம்ஜுக்கு வந்து செம்ம காண்டாயிடும். என்னோட மில்க் ஷேக்கை நீ எதுக்குடா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இவ்வளோ இருக்குல்ல அப்புறம் எதுக்குடா என்கிட்ட இருந்து போடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வந்து செம்ம ஆமாம் உனக்கு தான் ஸ்வீட்டே பிடிக்காதுல்ல அப்புறம் எதுக்கு இந்த ஜூஸை குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்பானே. என்னது இது வந்து ஸ்வீட்டா, இல்லையே நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக சமாளிச்சுட்டு நம்ஜு வந்து அதை குடிச்சிட்டு இருப்பான். கியூங்க்கு வந்து அவங்க அப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீ ஹீரோயின் கிட்ட போய் பேசி அவங்க அப்பாவை ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேளு. ஹீரோயின் வந்து இருக்கிற காண்டில் அந்த லைப்ரரி வந்து அந்த காமிக் புக்கோட ஒரு பேஜை வந்து கிழிச்சு அப்படியே தூக்கி தூர போடுவாங்களே. கரெக்டாக அந்த இடத்துல வந்து சின்மி வந்துடுவான். ரைட்டர் மட்டும் என் கையில் கிடச்சான் அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவமாக பேசிட்டு இருப்பாங்க சின்மி கிட்ட இன்னொரு டவுட் கேட்கணும், இந்த பிளாக் ஹோல் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களே. ஏன்னா அந்த புக்கு பின்னாடி தான் அந்த பிளாக் ஹோல் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தா பிளாக் ஹோல் வந்து இங்கே இருக்காது. இது என்னதுன்னு கேட்டோடனே அப்படியே சின்மிக்கு மூஞ்சே மாறிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், நீ அதெல்லாம் நீ வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிம்னி. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களே. சின்மி வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஏன் தொடக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் அது வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளிங்க் பண்ணி பார்த்தா கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஜோடாவும் நம்ஜுவும் ஏதோ மேக்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க போர்டில். ஹீரோயின் வந்து திடீர்னு அவங்க மேமை கூப்பிட்டு ஒரு டவுட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்களே. அங்கே ஜோடாவும் நம்ஜுவும் வந்து ஏதோ பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளோட் பண்ணுறதுக்காக நான் டவுட் கேட்குறதுக்கு இந்த ரைட்டர் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேனு பார்த்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ஜு வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு புக்கை கொடுத்து இதை வந்து ஜோடா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சாலும் அவங்க கேரக்டர் என்ன, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜோடா கிட்ட கொடுக்குறது தான். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஜோடா கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கிட்ட கொடுக்கும்போது மட்டும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எஞ்சி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி அதுங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்ம காண்டில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன லவ் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் மீடியேட்டர் வேலை பார்க்குறதுக்காக தான் என்ன அந்த ரைட்டர் வச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கியூங்க வந்துடும். உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவானே. இவங்ககிட்டலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போவாங்களே. கரெக்டாக ஸ்டேஜ் வந்துடும். அவன் கூப்பிட்டா இவங்க போக தான் செய்யணும் ஸ்டேஜில். கியூங் வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமாக பிடிச்சி கத்திட்டு இருப்பான். நீ வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. ஹீரோயின் வந்து நான் எதுவுமே சொல்லி அப்படி அப்போ எதுக்கு எங்கள் அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் உங்கள் அப்பா வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழுதுருவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நினைப்பாங்க, நான் எதுக்கு இப்போ அழுகுறேன், நான் எதுக்கு
இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. பட் வெளியே அவங்களால அது மாதிரி பேச முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், உன்னை பற்றி நான் எதுவுமே எங்கள் அப்பா கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேறு பேசுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எதுக்குடா நம்ம இப்படி பண்ணுறோம், எதனால தான் அந்த ரைட்டர் நம்மளை இப்படி பாடாப்படுத்துகிறானோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து இந்த ஸ்டோரியில் கியூங் பின்னாடி சுற்றுறது தான் வேலையாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க 2 பேருக்கு இடையில இந்த மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே கட் பண்ணி கிளாஸ் ரூமை காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து உள்ளே வரும்போது எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக. அதை பார்த்தது ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மட்டும் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி சுற்றிட்டு இருக்கோமே, எல்லோரும் வந்து இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இனிமேல் நான் வந்து அந்த ஸ்டேஜ் வந்தாலும் என்னோடய இஷ்டப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருப்பாங்க அவங்களோட லாக்கரை. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பேர் வந்து என்ன அதிசயமாக இருக்குது நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்டேஜ் வந்துடும். மறுபடியும் அவங்க லாக்கர் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவே காமிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. உடனே அவங்க வந்து ரைட்டரை பிடிச்சி கண்ணா பின்னன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ ரைட்டர் உனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தலை வந்து ரைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்யூச்சரில் நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்ஜு வந்து ஜூடா கையை பிடிச்சி இழுப்பான். பட் ஜூடா வந்து நம்ஜு கையை தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வரும்போது ஹீரோயின் வந்து குறுக்கில் வந்துடுவாங்க. அவங்கள வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோயின் கீழே விழுந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களே. ஏஞ்சி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க காலை பார்த்தா ஒரு காலில் ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து தோணும். ஹீரோயின் வந்து கண்டிப்பாக இந்த சீனை வந்து நம்ம மாற்றியே ஆகணும், நம்ம காலில் கட்டு போடுறதெல்லாம் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சிம்னி சொன்னது ஞாபகம் வரும். ஸ்டேஜில் நடக்கிறது எதையுமே நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ என் கால் உடையிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அப்படியே லைப்ரரியிலே படுத்துருவாங்க. நமக்கு அடிபடும்னு தெரிஞ்சும் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஜூடா வந்து லைப்ரரியில் வந்து புக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் புக் எடுத்துகிட்டு இருக்கும்போது லீ வந்து அடுத்த பக்கம் புக்ஸ் எடுத்திருப்பாங்க. கரெக்டாக ஒரு புக் எடுக்கும்போது ஜூடாவோட ஃபேஸ் வந்து தெரியும். லீயும் அவங்கள பார்த்து சிரிப்பான், ஜூடாவும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஜூடா போனதுக்கப்புறம் லீ வந்து இந்த ஜூடா ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் பார்த்து சப்போர்ட்டிங் கேரக்டரும் வந்து லவ்வில் விழ ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு 2 பேர் வந்து ஹீரோயின் மேலே இடிச்சுட்டு அந்த புக்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு கை வந்து அந்த புக்கெல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கையில் வந்து தழும்பு வந்திருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க. பட் அவனோட ஃபேஸை வந்து காட்ட மாட்டாங்க. ஹீரோயின் வந்து அவனோட ஃபேஸை பார்க்குறதுக்காக திரும்பி பார்க்குமே, பட் அவன் வந்து பின்னாடி தான் காட்டுவாங்க அந்த சீனில். இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்லாம் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.